சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் பார்த்தீங்கன்னா 2 மசாலாவை பேன் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட மசாலாவை. ஒன்று மெட்ராஸ் மசாலா, ரெண்டாவது என்னதுன்னா எவரெஸ்ட் மசாலா. இது என்னடா பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, இதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அதிர்ச்சியாக இருக்குது. இந்த 2 மசாலையும் எத்தலையும் சொல்லக்கூடிய ஒரு ஆக்சிட் சேர்க்காங்க. இந்த ஆக்சிடால் புற்றுநோய் வரும்னு சொல்லி அவங்க 2 நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன மசாலாங்கன்னா மெட்ராஸ் கறி மசாலா, மிக்சடு மசாலா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவரெஸ்டோடைய ஃபிஷ் மசாலா, சாம்பார் மசாலான்னு சொல்லி 4 மசாலையும் விவசாயத்தை சேர்க்கக்கூடிய அந்த எத்திலீன் ஆக்சைடு இருந்ததுனால நாங்கள் பேன் பண்ணு சொல்லி சிங்கப்பூர் சொல்லுதாங்க. ஹாங்காங்கில் என்ன சொல்லுதாங்கன்னா, அந்த எத்திலீன் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க குறிப்பிட்ட அந்த லிமிட்டோட அதிகமாக சேர்த்துருக்கான்னு சொல்லி ஹாங்காங்கில் பேன் பண்ணிருக்காங்க. பொதுவாக அந்த எத்திலீன் ஆக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஆஃப் பவர் ப்ராடக்ட், அதாவது இந்த மெடிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று டிட்டர்ஜென்ட் இது யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பொருளை ஃபுட்டில் சேர்க்கக்கூடாது, எப்படி சேர்த்தினா பேன் பண்ணணும்னு சொல்லி அவங்க பேன் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றினா மறுபடியும் ரிசர்ச் பண்ணி இவங்க சொல்லுறதை கரெக்டானு சொல்லி பார்க்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.